கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஓசியா 8 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களிலே, எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். ஒரு குடும்பத்திலே சத்துரு எதனால தொடர்கிறான் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய குடும்பத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா, சத்துரு ஏன் தொடர்றான்? அந்த கேள்விக்கு நிறைய வீட்டில் ஆன்சரே இல்லை. யாக்கோபு 2:8 உன்னை போல பிறனை நேசி, ராஜரீக பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றினால் நாம் நன்மை செய்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அன்பு கூறுறது கஷ்டமா இருக்கு. அம்மாட்ட அன்பு கூறுறதும் கஷ்டமா இருக்கு, அப்பாட்ட பேசுறதும் கஷ்டமா இருக்கு, சில வீட்டில் மனைவிட்ட பேசுறதும் கஷ்டமா இருக்கு, சில குடும்பத்துல டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சும் போயிருந்தாங்க. அன்பு கூறும்போது நாம் நன்மை செய்கிறோம், அன்பு கூறாமல் இருக்கும்போது தீமை செய்கிறோம். இன்னைக்கு பல குடும்பத்திலே எதனால பிரச்சனை, எதனால வியாதி, நிறைய குடும்பத்தில் ஆன்சரே இருக்காது. கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருப்பாங்க, பிள்ளைகள் பார்த்தா அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. அவைக்குரிய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். யாக்கோபு 2:8 அழகா எழுதப்பட்டிருக்கு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறியது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ராஜரீக சொல்கிற பிரமாணத்தை நாம் நிறைவேற்றினால் நாம் நன்மை செய்கிறோம். ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை வெறுத்தார்கள், சத்துரு தொடர்கிறான். சத்துரு ஏன் தொடர்றான் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் அன்பு கூறாமல் இருக்கும்போது அந்த வீட்டில் எவ்வளோ காரியம் இருக்கும். இதயத்தில் கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், பகை இருக்கும், சண்டை இருக்கும், கோபம் இருக்கும், நான் ஏன் மன்னிக்கணும், இறக்க குணம் இருக்காது, விட்டு கொடுக்குற குணம் இருக்காது. ஒரு வீடு பார்த்தா நரக மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு எரிச்சலோடு இருப்பாங்க, மூர்க்கத்தோடு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள உண்டு, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. சில குடும்பத்தில் வைராக்கிய நிமித்தமா பிரிஞ்சே போயிருக்காங்க. பார்த்தா கணவன் மனைவி தான், சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கை பார்த்தா கசப்பா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காரியம். ஒரு குடும்பத்துல சத்துரு ஏன் தொடர்றான், பிசாசு ஏன் தொடர்றான்? அன்பு கூற மாட்டாங்க, பல வருஷமா அன்பு கூறாம வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வைராக்கியத்தோடு இருப்பாங்க, கசப்போடு இருப்பாங்க, வெறுப்போடு இருப்பாங்க, எரிச்சலோடு இருப்பாங்க. மன்னிக்க முடியாத ஒரு இருதயமா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில சத்துரு தொடருவான். இன்னைக்கு இரவனத்திலே செய்தி என்ன அப்படின்னா, சத்துரு தொடருவான். சத்துரு தொடரக்கூடாது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் சத்துரு தொடர மாட்டான். நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன்ப்பா, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கேன். முழு பைபிள் ஃபுல்லா வாஸ்து பார்த்துல அன்பு கூறணும், நன்மை செய்யணும். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அன்பு கூறாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கிறோம். ஈஸியா அழகா புரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம நிறைய மெசேஜ் கேட்போம், ஆனா கை கொண்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்காது. கேட்டா
அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் சில ஜனங்கள் தேவன் நம்மளை பிரித்து வச்சிருப்பாரு. சில நேரத்தில் நம்ம எவ்வளோ இறங்கி போனால் கூட ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் தீமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் நம்ம விலகி போயிடணும். தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. தீமை வெறுக்கணும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமை சகிக்கிறவங்களா இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம நன்மை செய்யணும். இஸ்ரவேலர் நன்மை வெறுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் யாரை வெறுக்கிறாங்கன்னா மனைவியை வெறுக்கிறாங்க, இல்லை புருஷனை வெறுக்கிறாங்க. அவங்க ஆசீர்வாதத்தை வெறுக்கிறாங்க. அதனால அந்த வீட்டுக்கு சத்துரு தொடர்றான். இரவு நேரத்தில் ஒரு சின்ன ஜோமனி முடிச்சிருவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். அன்பு கூர்ந்தால் சத்துருவை நம்ம துரத்துறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அன்பு கூற மட்டும் முடியல. அதனால சத்துரு தொடர்றான். யாராவது இந்த செய்தி கேட்டு எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, என் பிள்ளை வாழ்க்கை நிம்மதி இல்லை, என் பையன் வாழ்க்கை நிம்மதி இல்லை, நல்லா உட்காந்து யோசித்து பாருங்க. அன்பு கூறுறாங்களா? அன்பு கூர்ந்தால் தேவன் வாசம் பண்ணுவார். அன்பு கூறாமல் இருக்கும்போது சத்துரு தொடர்வான். நன்மை வெறுத்தார்கள், சத்துரு தொடர்வான். மனைவி அப்படின்னா நன்மை. அந்த நன்மையை இன்னைக்கு நிறைய பேர் வெறுக்கிறாங்க. அதனால சத்துரு தொடர்றான். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்க. நைட் ஷிஃப்ட்ல நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ இந்த இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு பூரண சுகம் தாங்க, தீர்காயுசு தாங்க, பலவீனத்தை நீக்கி கொடுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடரட்டும். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எங்கெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்க. டெலிவரிக்கு யாரெல்லாம் அப்பா போயிருக்காங்களோ கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தம் இருக்காங்களோ ஏற்ற துணையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா நாட்டில் இருக்க ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்க கிருபை செய்யுங்க. கற்பதனிங்க யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் கர்த்தர் மனம் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. தேவன் அவர்களே அப்போ மனுஷன் நம்முடைய பாதத்தில் பண்ணிடும். இணைந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடும். நைட் ஷிஃப்ட்ல நைட் நேரத்தில் வெளியில் யாரெல்லாம் டிராவல் இருக்காங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். தண்ணி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை கையில் எடுத்து வாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாள் பொழுது பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உங்க ஜீவனத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.